வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 9வது கணக்கு பார்க்குறோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எஃப்ன்ற சார்புன்னு கொடுத்து ஒரு 3 விதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 3 விதிகளில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். x+2 such that x is greater than 1. எக்ஸு வந்து 1 விட அதிகமாக இருக்கும்போது இந்த விதியை பயன்படுத்தணும்னு அர்த்தம். நம்ம பக்கத்தில் போட்டுக்கிடுவோம். கீழே வந்து ஒரு கோடு போடாதனால 2, 3, 4 அப்படி போய்கிட்டு இருக்கணும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து -1லேருந்து 1 வரையும் இருக்கணும். அப்போனா -1 அதில் வரும். -1 கீழே கோடு போட்டுக்கிறதுனால 0, 1. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் வந்து -3 விட பெருசாக இருக்கணும், -1 விட சின்னதாக இருக்கணும். அப்போனா என்ன வரும், -2. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம கணக்குக்குள்ளே போகலாம். கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f(3)ங்கும்போது எதில் வருது, ஃபஸ்ட்டு விதிப்படி வருது. அப்போனா வந்து எக்ஸுக்கு பதில் 3 + 2 5. இங்கே பக்கத்தில் அது எந்த விதியை உபயோகப்படுத்திருக்கீங்களோ அந்த விதியை வந்து எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லை 2 ஸ்டெப்பாக போடணும். 2 ஸ்டெப்பாக போகிறத விட நம்ம வந்து இப்படி எழுதுறது வந்து ஈஸி. இல்லை எனக்கு இது புரியலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை இங்கே மேலே எழுதி கீழே கூட எழுத சான்சஸ் இருக்குது. சரி, அப்படி கூட எழுதிக்கலாம். அப்படி கூட எழுதுனதில் தப்பு கிடையாது. என்ன எழுதணும், f(x) அந்த விதியை எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு f(2), நம்ம கணக்கு வந்து f(3), அப்படின்னா எனது 3 + 2னா 5. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா f(0). f(0)ன்னு 0 வந்து எந்த இதில் வருது, செகண்ட் இதில் வருது. அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம என்ன எழுதணும், f(x) f(x) 2. அப்போனா f(0) 2. புரிஞ்சிச்சா மாணவர்களே? அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள். மூணாவது கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(-1/1.5). 1.5 வந்து எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த இதில் வரும், 1.5 வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இதில் வருதுன்னா, லாஸ்ட் இதில் பாருங்கள், 2க்கும் இதுக்கும் நடுவில்ங்கும்போது வந்து லாஸ்ட் இதில் வரும். இதில் வந்து என்ன வரணும், 2.5 -1.5 வந்து இந்த இதில் வர சான்சஸ் இருக்குது. அதனால் அதை வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. -1.5 1.5 கூட இந்த இன்டர்வலில் தான் வரும். சரி, இப்போ வந்து அந்த விதியை எழுதிக்குவோம். அந்த விதி வந்து என்னது, f(x) x - 1. அப்போனா f(-1.5) -1.5 -1 ரெண்டையும் கூட்டினோம்னா எனது ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால -2.5. அடுத்த கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(2). 2னா என்னது, ஃபஸ்ட்டு விதி. f(-2)னா என்னது, கடைசி விதி. இது ரெண்டையும் அப்ளை பண்ணி ரெண்டையும் கூட்ட போகிறோம். அப்போனா வந்து நாலாவது கணக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து f(2)ங்கும்போது என்னது, ஃபஸ்ட்டு விதி. ஃபஸ்ட்டு விதியில் வந்து என்னது, f(2)ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு விதி உபயோகப்படுத்துகிறோம். இதை எழுதி செய்ய வேண்டாம், நம்ம அப்படி டைரெக்டாக செஞ்சுட்டு இங்கே வந்து சின்ஸ்ன்னு சொல்லி போட்டு வச்சுக்குவோம். ஓகேவா? f(2)னா என்னது, 2 + 2 4. எதனால, f(x) x + 2 அந்த விதியை உபயோகப்படுத்துகிறோம். அடுத்து வந்து என்னது, f(-2). -2னா என்னது, கடைசி விதி. -2 -1 அப்படின்னா என்னது, -3. இந்த இடத்துல வந்து அந்த விதியை மட்டும் எழுதிக்கிறோம். f(x) x - 1. இங்கே என்ன வருதோ அதை நீங்கள் அங்கே எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(2) + f(-2)ன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா 4 - 3 4 தான் வந்து பெருசு, மிக எண் தான் பெருசு. 4ல் 3 போச்சுன்னா 1. புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.